இந்த ரகு இருந்துட்டு ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரகுவை வந்து விசாரிச்சுட்டு வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே இப்போ தெளிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி மல்லி தான் வந்து கொலகாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லியை எப்படி கார்னர் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதாவது இப்போவும் மல்லி தான் கொலகாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இவர் சிக்க தான் போறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனாலுமே கூட இங்க நிறைய விஷயங்கள் வந்து மாறுதலா வந்து நடக்க போகுது. அதே மாதிரி இந்த சுடருக்கு வந்து சம்பந்தப்படக்கூடிய, அதாவது சுடர்கிட்ட யார் நெருக்கமா பேசினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்லாம் எடுத்து அந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து விசாரிச்சுட்டே இருக்காங்க. ரகு கிட்ட விசாரிக்கும் போது வந்து சுடர் வந்து என்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க, இன்னும் வந்து கார் வாடகைக்கு கேட்பாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சாரு. ஆனா இந்த ரகு வெளியே போயிருந்தான் அப்படின்னா அடுத்ததான் நான் என்ன சொன்னேன், அதாவது ராஜசூரிய பத்தி என்ன சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராஜசூரிய கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இங்கேயே இருந்துகிட்டு இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ரகு முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு எடக்கு முடக்காம பதில் சொல்லி கடைசியில போலீஸ் கிட்ட இப்படி மாட்டுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ தீபிகா போலீஸ் இருந்துட்டு ராஜேஸ்வரியை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாருமே, அதாவது அந்த லாயர் கிட்ட வந்து சொல்லி அந்த ஒரு கடையில போயிட்டு அந்த கத்தியை யார் வாங்கினது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த டீட்டெயிலை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஜயும் மல்லியும் ஒரு பக்கம் வந்து இந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது அவங்க சைட்ல இருந்து. ஏன்னா எப்படி வேணாலும் இந்த கேஸ் மாறும். என்னதான் இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு இவ்வளோ தீவிரமா இறங்கி அந்த ஒரு விஷயத்துல வந்து எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணிடலாம், அதாவது மல்லியை தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம், யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலுமே கூட கடைசியில மல்லி கிட்ட தான் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கைது பண்ண போறாங்க. அது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு ரகுவை உங்களுக்கு தெரியுமா, ரகுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஜென்ரலாக வந்து அதாவது அதை மட்டும் கேட்டால் பரவாயில்ல, இப்போ சுடரை பற்றி அப்படி இப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரகுக்கு ஒரு கனவு வந்துச்சு, இந்த மாதிரி வந்து ராஜேஸ்வரியை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து கேள்வி கேட்குற மாதிரியும், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சுடரை கொலை பண்ணது அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி சொல்கிற மாதிரியும் வந்து ஒரு கனவு கண்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கடைசியில் ஒரு பாயிண்ட்ல வந்து இப்படி மிஸ் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த ரகு இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து இந்த சுடரை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் தெரிய வருது. அதாவது இவங்க தான் வந்து அந்த கத்தியை வாங்கினது அப்படின்றதுக்கான ஆதாரமும் வந்து அங்கே இருக்குது. உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ அந்த வீடியோவால இந்த ராஜேஸ்வரி மாட்டிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தீபிகா போலீஸ் வந்துட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, இவங்க வந்து இவ்வளோ நேரம் பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு த்ரெட் கால் வந்துச்சு. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு இந்த மாதிரி நீ சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு, அந்த வீடியோ வந்து நான் லீக் பண்ணிடுவேன், எனக்கு 50 லட்ச ரூபா கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த விஷயம் எல்லாமே வெளியே வருது. ஏன்னா இது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி வந்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா. ராஜேஸ்வரியும் வந்து கைது பண்ணிடுறாங்க. இதில் ரகுவும் மாட்டுறான். ஏன்னா இவன் ரகு கொலை பண்ணானா இல்லையா அப்படின்றது இது வரைக்கும் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ராஜேஸ்வரியும் ரகுவும் சேர்ந்து பிளான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ரகு இருந்துட்டு அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது இப்போது இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி லாக்அப்லேயும் போடுறாங்க. அதில் சந்தேகம் கிடையாது. இப்போது ராஜேஸ்வரி கைதானது உண்மையிலே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ராஜேஸ்வரி ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி இப்போதைக்கு வந்து சந்தேகத்தின் அடிப்படையிலையும் அதே மாதிரி இன்னும் சில எவிடன்ஸ் அடிப்படையிலையும் வந்து இந்த ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ரகுவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் தீபிகா போலீஸ் என்ன இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கே, என்ன ஒன்றுமே புரியலையே, மல்லி தான் கொலகாரி அப்படிங்கிற மாதிரி நினச்சோம், ஆனால் இதில் நிறைய புதிர் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி ரகு எல்லாம் வந்து எங்களை எதுக்காக வந்து கைது பண்ணுறீங்க, நாங்கள் எந்த தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆதாரத்தை காட்டி வந்து அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரிக்கும்
விக்ரமும் அதே மாதிரி ரகு 2 பேருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க லாக்அப்பில் இருக்கிறதுனால அவங்க செஞ்ச மொல்ல மாதிரித்தானம் முடிச்ச வைக்கத்தானோ இது எல்லாமே வந்து வெளியே வருது. உண்மையிலேயே இந்த ரகுவுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ரகுவோட பேக்ரவுண்ட் வந்து வேறையாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வச்சு இப்போது ரகு, இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே கூட்டாளிங்க அப்படின்ற மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்து வராரு நம்ம அதாவது அந்த இடத்துல வந்து உண்மையான ரேணுகாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது இந்த கதிரேசன் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. கதிரேசன் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம மல்லி வந்து அந்த பேரை சொன்னாதான் வந்து இவங்களெல்லாம் வந்து பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து விசாரிப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது நம்ம தீபிகா போலீஸ் வந்துட்டு சுடரோட கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து யார் யாருக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தான் அந்த ஒரு இதிலேருந்து வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது அந்த கதிரேசன் இருந்துட்டு இப்படி நம்ம தொக்கா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேர்த்து விடாசிட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் தான் கொலை பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் எல்லாருக்குமே சந்தேகமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து எல்லாருமே கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரவுடிங்கிட்டலாம் வந்து நீ ஊரில் இருக்காத, இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெளியூருக்கு வந்து போக சொன்னதுனால இந்த கதிரேசன் தான் கொலை பண்ணிட்டு கமக்கமாக வந்து இதுலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இப்போது ராஜேஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த ரகுவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கதிரேசன் வந்து அப்படியே திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்றது, ஏது பதில் சொல்றது அப்படின்னு சொல்றது தெரியாம அடுத்ததான் இந்த கதிரேசனையும் தூக்கி லாக்அப்ல வந்து போடுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக தான் நடக்குது. கடைசியில் உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.